ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 65வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். கர்ணனின் திறமை ஏன் வீணானது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க மகாபாரத கதையிலேயே. நீங்கள் எப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் ஆணவத்தோடு இருந்தால் உங்கள் திறமைக்கு பலன் கிடைக்காது. திறமைக்கு துணையாக அருள் கிடைக்கும்போது அது நீங்கள் உங்கள் அளவில் இருப்பதை விட இன்னும் பெரிதாகிவிட உதவும். அப்படித்தான் வாழ்க்கை நடக்க வேண்டும். ஒரு மாபெரும் வீரனாக போற்றப்படும் கர்ணன் அர்ஜுனனை தோற்கடித்து கிருஷ்ணனை கொல்லக்கூடிய திறன் கொண்டவனாக கருதப்படுகிறான். ஆனால் மகாபாரதம் முழுவதிலும் கர்ணன் எந்த ஒரு போரிலுமே வெற்றி பெறவே இல்லை. கந்தர்வர்கள் அவனை கட்டி போட்டு விடுகிறார்கள். விராட தேசத்துக்கு எதிரான போரிலும் கர்ணனை அர்ஜுனன் தோற்கடித்து விடுகிறான். ஏன் அப்படி நடந்தது? பிறந்தது முதலே அருளோ அதிர்ஷ்டமோ கர்ணனுடன் இல்லை. தன்னையும் ஒருவனாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற தனது கொடுமையான சுய இயக்கத்தில் முழுமையாக பக்குவமடைவதற்கு முன்பாகவே ஏற்படுத்தி கொண்ட தவறான சகவாசத்தில் இருந்து அவனால் விடுபடவே முடியவில்லை. ஒரு நிலையை அடைந்துவிட வேண்டும் என்பதில் மிகுந்த அவசரம் காட்டினான் கர்ணன். பருவத்தில் இருந்தபோது நீங்கள் தேர்ந்தெடுத்த சிலவற்றை போன்றது தான் இதுவும். இப்போது திரும்பி பார்த்தால் அந்த வயதில் நான் அப்படி செய்திருக்கக்கூடாது என்று சில தேர்வுகளை எண்ணி நீங்கள் வருந்தக்கூடும். நல்ல வேளையாக உங்களில் பெரும்பாலானவர்கள் அது போன்ற விஷயங்களிலிருந்து வளர்ந்து வெளிவந்து விட்டீர்கள். யாரோ ஒருவர் தனக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என்பதற்காக கர்ணன் அதை அப்படியே பற்றி கொண்டான். ஏனென்றால் தன் நிலையை எண்ணி கர்ணன் பரிதவித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு கர்ணனால் அங்கிருந்து திரும்பவே முடியவில்லை. தனக்கு துணையாக அருள் இருக்க வேண்டும் என்று கர்ணன் தேர்வு செய்யவில்லை. தனக்கு துணையாக ஆணவத்தை தேர்ந்தெடுத்தான் கர்ணன். இந்த காரணத்தால் தான் கர்ணனின் திறமை முழுவதும் வீணானது. இதுதான் வாழ்க்கையில் உண்மையும். நீங்கள் எப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் ஆணவத்தோடு இருந்தால் உங்கள் திறமைக்கு பலன் கிடைக்காது. திறமைக்கு துணையாக அருள் கிடைக்கும் போது அது நீங்கள் உங்கள் அளவில் இருப்பதை விட இன்னும் பெரிதாகிவிட முடியும், உதவும். அப்படித்தான் வாழ்க்கை நடக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நன்றாக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். என் வாழ்க்கையில் நடந்தது இது. இளைஞனாக இருந்த பொழுது கர்நாடகாவில் உள்ள வனப்பகுதியில் தனியாக பயணம் மேற்கொள்வது எனது வழக்கமாக இருந்தது. அங்கே வருடத்தில் சுமார் 4 மாதங்களுக்கு பனிமூட்டமாக இருக்கும். காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று தூரத்தில் பெரும் காட்டுத்தீ எரிவதை பார்த்தேன். அருகில் சென்று பார்க்க நினைத்து அதை நோக்கி ஓடத் துவங்கினேன். சுமார் 4 கிலோமீட்டர் ஓடி அந்த இடத்தை நெருங்கிய போது அங்கிருந்து ஒரு சிறு குடிசையின் அருகில் அமர்ந்திருந்த 2 மனிதர்கள் தங்களுக்கு முன் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். காற்றில் பரவியிருந்த கோடிக்கணக்கான பனித்துளிகள் அந்த சிறு நெருப்பை பன்மடங்காக பெருக்கி ஒரு மலை உயரத்திற்கு காட்டுத்தீ எறிவது போன்ற தோற்றத்தை வானமெங்கும் ஏற்படுத்தியிருந்தது. உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் ஆக வேண்டும். அருள் பணி போல உங்களை போர்த்தி அரவணைக்கும் போது இப்படித்தான் ஆகும். நீங்கள் ஒரு சிறு நெருப்பாக இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு பெரும் காட்டுத்தீ போல கொழுந்து விட்டு எறிவீர்கள். ஆனால் நான் ஒரு சிறு நெருப்பு தான் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு 65வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இது தொடர்ந்து 66வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம். அவனது கண்கள் எதிரியை தேடி அலைய அவன் வெற்றிக்காக காத்திருக்கிறான்.